பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் இருளப்பட்டியில் அமைந்துள்ள பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த காணியம்மன் கோவிலில் 18க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சார்பில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பல்லக்கு உற்சவம், வான வேடிக்கை, அம்மன் திருக்கல்யாணம், சிறப்பு பூஜைகள் உள்ளிட்டவை நடைபெற்றது. தொடர்ந்து 4 மாட வீதிகளில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். அப்போது தேர் மீது முத்துக்கொட்டை, உப்பு, நவதானியங்களை வீசி எறிந்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். அரியலூர் அரசு கலைக் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வியில் சேராத மாணவர்களை கண்டறிந்து அவர்களை உயர்கல்வியில் சேர்ப்பதற்கான நான் முதல்வன் உயர்வுக்கு படி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற கண்குடத்த விநாயகர் கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக புனித நீர் அடங்கிய கலசங்கள், மேளதாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோவில் கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புழுதிவாக்கம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் மேம்பாட்டு நிதியிலிருந்து 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் திறந்து வைத்தார். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள பேக்கரிக்கு சென்ற 2 இளைஞர்கள் அங்கிருந்த ஊழியரிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டு உள்ளனர். பணம் இல்லை என கூறியதால் ஊழியரை கத்தியால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இது குறித்து அளித்த தகவலின் பேரில் செம்மஞ்சேரி போலீசார் அஜித்குமார், பாபுகான் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மயிலாடுதுறையில் உள்ள சாரங்கபாணி நினைவு ரயில்வே மேம்பாலம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு வருகிறது. 2 ஆண்டுகளை கடந்தும் பணிகள் நடந்து வருவதால் பணிக்காக பயன்படுத்திய கட்டுக்கம்பியை அதே இடத்தில் கவனக்குறைவாக விட்டு சென்று உள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 இருசக்கர வாகனங்கள் கம்பியில் சிக்கி கொண்டன. வாகன ஓட்டிகள் மெதுவாக சென்றதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்புத்தூர் கிராமிய போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து ஏழருவி பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 600 கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து குட்கா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பழனி, ஜெய்சங்கர், தர்மாராம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பெரிராம் ஆகிய 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 2025-2026 கல்வியாண்டிற்கான 1ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 12ஆம் வகுப்பு தேர்வில் 185ற்கு மேல் கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று கல்லூரியில் சேர்ந்த 150 மாணவ மாணவிகளுக்கு அருள் செல்வர் வித்யா சக்தி கல்வி உதவித்தொகை திட்டம் மூலம் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். கரூரில் தனியார் ஸ்கேன் சென்டர் மருத்துவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய மருத்துவ சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வையாபுரி நகரில் உள்ள தனியார் ஸ்கேன் சென்டரில் கடந்த 16ஆம் தேதி பணியில் இருந்த மருத்துவர் ஒருவர் நோயாளியை பரிசோதித்துக் கொண்டிருந்த போது மற்றொரு நோயாளியுடன் வந்த நபர்கள் மருத்துவரின் அறைக்குள் அத்துமீறி நுழைந்து மருத்துவரை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தை கண்டித்து புறநோயாளிகள் சேவை புறக்கணிக்கப்படுகிறது என இந்திய மருத்துவ சங்கத்தின் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கரூர் மாவட்டம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர் தாக்கப்பட்டார். மருத்துவர் அவரது அறையில் அத்துமீறி ஒரு நோயாளி, வெளியில் காத்திருந்த நோயாளி உள்ளே போய் மருத்துவரை தாக்கினார். அவருடன் கூட வந்த நபர்களும் சேர்ந்து அவரை தாக்கினார்.
கம்ப்ளைண்ட்ல அசால்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி இட்ஸ் நான் பெயிலபிள் செக்ஷன். தி பேஷண்ட் ஷுட் பி அரெஸ்டட். எங்களுக்கு அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க சார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண் நோயாளிக்கு இரத்த கொதிப்பு மாத்திரைக்கு பதிலாக இருதய நோய்க்கான மாத்திரைகள் வழங்கியதாக கூறப்படுகிறது. அதனை 21 நாட்களாக உட்கொண்டு வந்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.